உங்களுடைய பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? சண்டை மூட்டி விடுறதா, கோழி மூட்டி விடுறதா, போட்டு கொடுக்கறதா, பாயிண்ட் அவுட் பண்றதா, இல்லை குற்றப்படுத்துறதா, பிரிவினை உண்டு பண்றதா, இல்லை மற்றவங்களை குறித்து பின்னாடி முன்னாடி பேசுறதா, இல்லை அதுக்காகவே ஒரு கான்ஃபரன்ஸ் எடுத்து பேசுறதா, இல்லை அதுக்காகவே ஒரு ஒரு வாட்ஸ்அப்ல டீப்பா போய் ஸ்டேட்டஸை தேடி வச்சு சீனை போடுறதா? இன்னைக்கு அப்படிதான் பண்றாங்க கிறிஸ்துவர்கள். சமாதானம் பண்ணுகிற பாத்திரமா இருந்த நான் சகிக்கிற பாத்திரமா இருப்பேன். சமாதானம் பண்ணுகிற பாத்திரமா இருந்தேன்னா நான் தாழ்த்துகிற பாத்திரமா இருப்பேன். சமாதானம் பண்ணுகிற பாத்திரமா இருப்பேன்னு சொன்னா நான் காத்திருக்கிற பாத்திரமா இருப்பேன். நான் சமாதானம் பண்ணுகிற பாத்திரமா இருப்பேன்னு சொன்னா இயேசு எதிர்பார்க்கிற கனிகள்னால கட்டப்படுறதுக்கு பிரயாசப்படுகிற பாத்திரமா நான் இருப்பேன். இயேசுவை அடிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, சிறைச்சால போடுறாங்க, சங்கிலில கட்டுறாங்க, முடி சூட்டுறாங்க, முதுகுல குத்துறாங்க, மூஞ்சில துப்புறாங்க, கன்னத்தில் அறையிறாங்க. இயேசு சகித்தார். இயேசு மேல பொய்யான பழிய போடுறாங்க, நிந்தைய போடுறாங்க, குற்றத்தை சுமக்கிறாங்க, பாவத்தை சுமக்கிறாங்க, பாரத்தை சுமக்கிறாங்க. எல்லாமே இயேசு என்ன பண்ணாரு? எல்லாமே சகித்தாரு, எல்லாமே தாங்கினாரு. அதனாலதான் அவருடைய பிறப்புல தேவ தூதர்கள் துதிக்கிறாங்க, பூமியிலே சமாதானமும். இயேசுக்கு வலிக்காதா? அவர் மனுஷகுமாரா தானே பிறந்தாரு. இயேசுக்கு வலிக்காதா? இயேசுக்கு கோவம் வராதா? இயேசுக்கு பேச தெரியாதா? காற்றையும் கடலையும் அதற்ற வல்லமை நிறைந்த என் தேவன் பேச தெரியாதா? ஏன் அமைதியா இருந்தாரு? ஏன் பொறுமையா இருந்தாரு? ஏன் காத்திருந்தாரு? ஏன் தாழ்த்தி இருந்தாரு அப்படின்னு சொன்னா அவருடைய பிரதான வேலை, பிரதான நோக்கம் பூமியில சமாதானத்தை உண்டு பண்ணணுமா. இயேசு ஏன் பிறந்தார் இந்த பூமியில சமாதானத்தை உண்டு பண்ணும்படி பூமியில பிறந்தார். நான் எதுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய குடும்பத்துல சமாதானத்தை உண்டு பண்ணுகிற பாத்திரமா நான் இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்னப்படுவார்கள்.